தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க. ஸ்டெப் ஸ்டோன் இன்னும் அந்த கட்சியை வலுப்படுத்துறதுக்கு அடுத்தது என்னென்ன அணிலாம் சேர்க்கலாம்ண்ணா? பாதுகாப்பு படைன்னு ஒன்று டிவிக்கில் உருவாக்கணும். ஓகே, உருவாக்கணும் நிச்சயமாக. அது குறித்து நான் நிச்சயமாக தளபதியும் சொல்லுவேன். ஒவ்வொரு மாவட்டத்திலும் 100 நபர்களையும் முதல்ல சேர்க்கணும். அந்த நபர்கள் தற்காப்பு கலையில் தேர்ச்சி பெற்ற நபர்களாக இருக்கணும். கராத்தே, கும்ஃபு, மார்ஷல் ஆர்ட்ஸு, சிலம்பம். அது சாத்தியமாண்ணா? ஃபஸ்ட்டு ஏன் சாத்தியம் இல்லை? டிவிகேவை சேர்ந்த பாதுகாப்பு படை உள்ளே இறங்குறதுனாலே பொறிக்கு பயப்படணும். முதியோர்கள் மேலேயோ பெண்கள் மேலேயோ குழந்தைகள் மேலேயோ கை வைக்கிறதுக்கு அச்சப்படணும். கை வச்சாக்கா இவங்க வருவானுங்க பிரிப்பானுங்கன்ற பயம் இருக்கணும். என்னென்ன நடக்குது? அந்த கண்ணகி நகர்னாலே ஏதாவது ஒரு பிரச்சனை, குற்ற செயல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கு. என்னதான் அந்த பிரச்சனைங்க? 6ஆம் தேதி பள்ளிக்கு சென்ற மாணவி வீடு திரும்பவில்லை அப்படின்னு இப்போ சொல்லப்படுகிறது. அப்படின்னும் பொழுது பல பிரச்சனை தொடர்கதையாக இருக்குது. இந்த கண்ணகி நகரை வச்சு எத்தனை படம் எடுத்தாலும் தீர்வு இல்லை. ஆனால் இந்த மாதிரி பகுதிக்கு போயிருக்கக்கூடிய பிரச்சனைலாம் படம் எடுக்க சொல்லி மாரி செல்வராஜா அதிமுக ஆட்சி காலத்தில் எவ்வளோ நடிகர்கள், எவ்வளோ இயக்குநர்கள், எவ்வளோ சமூக செயற்பாட்டாளர்கள், எவ்வளோ கொந்தளிச்சு எழுந்த காட்சிகள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ நிறைய பேர் அமுகி போயிட்டாங்கண்ணா. எங்கே இருக்காங்கன்னே தெரியல. நீங்கள் எல்லாம் போல எல்லாம் வீரனாக தான் இருக்காங்க. வீரனோடு தான் இருக்காங்க. புரிஞ்சு போச்சு. என்ன பிரயோஜனம்? இப்போ அப்புறம் அவங்க அந்த 750 கோடியில் அவங்களும் கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு நாள் சொல்கிறீங்க, அவங்க தொடர்ச்சியாக இந்த நாட்டை வல்லரசாக மாற்றுவதற்கான வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தளபதியோடைய புகைப்படம் இல்லாத வீடே இருக்காது. அந்த அளவுக்கு நல்லாட்சி இருக்கும். அந்த புகைப்படம் எங்கெல்லாம் இருக்குன்னா நம்ம எதிரி வீட்லேயும் இருக்கும். திமுக காரன் வீட்லேயும் நம்மளுடைய தளபதியோட புகைப்படம் இருக்கும். ஏன் சொல்லு? அங்கே நம்மளோட தான் இருப்பான். முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு நிகழ்ச்சியில் பேசியிருக்காரு. என்னன்னா, திமுக எவனாலும் தொட்டு கூட பார்க்க முடியாது, எவனாலே அழிக்க முடியாது அப்படின்ற மாதிரி. திமுகவை யாரும் தொட்டு கூட பார்க்க முடியாதுன்னு பேசியிருக்கு. அந்த கர்மத்தை போய் ஏன் தொட்டுக்கிட்டு? தொட்டு கூட பார்க்க முடியாதுன்னா எங்க கூட எதுவும் மோதாதீங்கன்னு அர்த்தம்னா? யார் எங்களோட மோதாதீங்க, தேர்தல்னாலே நாங்கள் தான் கிங்கு அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. உங்கள் கூட யாருமே மோதுறதுக்கு எல்லாம் அங்கே வரல தம்பி. உங்களை மோதுறது, உங்களை கதற வர்றது, அடிக்கிறதுலாம் கிடையாது. நாங்கள் எங்கள் ட்ராக்கில் போய்கிட்டு இருக்கிறோம். உங்களை நாங்கள் தொடுற அளவுக்கு நீங்கள் அவ்வளோ பெரிய ஒர்த்தான ஆள் கிடையாது. ஆனால் என்ன இங்கே ஒரு நடைமுறை சிக்கல் இருக்குனாக்கா, உங்களை இங்கேருந்து அப்புறப்படுத்த வேண்டிய வேலை இருக்குது. மறுபடி பார்த்தா மக்களுக்கான முதல்வர், மக்களுக்கான தலைவர் எல்லாமே விஜய் தான் நீங்கள் சொல்கிறீங்க. தம்பி, வேறு யாரையுமே நம்ம இங்கே அடையாளப்படுத்த முடியல தம்பி. எல்லாருமே ஒன்று கட்சியை கலைக்கிற, இல்லை இன்னொரு கட்சி கூட போய் சேர்ந்துடுற. மற்ற ஆட்கள் எல்லாமே பணத்தை வச்சு அதிகாரத்தை வச்சுட்டு வேறு வேலையை பார்த்துட்டு இருக்கிற பொழுது மாற்றத்தை நோக்கி வரணும். உன்னுடைய மாற்றத்தை நோக்கி நீ வரக்கூடாது. மக்களுக்கு நல்ல செய்யணும்னு வரணும். நீங்கள் வரீங்க, மக்கள் நீதி மையம் வைக்கிறீங்க, உள்ளே போய் ஜாயின்ட் ஆகிறீங்க, முடிஞ்சு போச்சு. எவ்வளோ மக்கள் செல்வாக்கு இருந்தாலும் ஒரு பக்கம் டிஎம்கே, ஒரு சைடு ஏடிஎம்கே, இப்படி 2 ஜாம்பவானை எதிர்த்து போட்டியிட போகும்போது கஷ்டமாக இருக்காதுண்ணா புதுசாக வர கேண்டிடேட்ஸ்? தம்பி, நீங்கள் கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் குப்பேன் சுப்பேன், புரியுதுங்களா? அது முஸ்தஃபாவாக இருக்கிறானா இல்லை முருகனாக இருக்கான்றலாம் பிரச்சனை கிடையாது. தளபதி யாரை சொல்கிறாரோ அவன் தான் கேண்டிடேட். எந்த சின்னம், எந்த முகன்றலாம் பிரச்சனை கிடையாது. ஒரே முகம் விஜய் அவர்கள் தான். ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். வாருங்கள், அவரிடம் அரசியல் சார்ந்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம்ண்ணா. வணக்கம் தேவ். ஆனால் தாவேக்கோட சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நடந்துச்சு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மகளிர் அணி, அப்புறம் இன்னொரு அணியும் கூட ஃபார்ம் பண்ணாங்க, இளைஞர் அணின்னு நினைக்கிறேன். இன்னும் அந்த கட்சியை வலுப்படுத்துறதுக்கு அடுத்தது என்னென்ன அணிலாம் சேர்க்கலாம்ண்ணா? எனக்கு தெரிஞ்சு டிவிகே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களுக்கு நம்ம சொல்கிறது என்னன்னாக்கா, பாதுகாப்பு படைன்னு ஒன்று டிவிகேல உருவாக்கணும். ஓகே, உருவாக்கணும் நிச்சயமாக. அது குறித்து நான் நிச்சயமாக தளபதியும் சொல்லுவேன். இந்த பாதுகாப்பு படை என்பது எந்த மாதிரியான இருக்கணும்னாக்கா, ஒவ்வொரு மாவட்டத்திலும் 100 நபர்களையும் முதல்ல சேர்க்கணும். அந்த நபர்கள் தற்காப்பு கலையில் தேர்ச்சி பெற்ற நபர்களாக இருக்கணும். கராத்தே, கும்ஃபு, மார்ஷல் ஆர்ட்ஸு, சிலம்பம். அது சாத்தியமாண்ணா? ஃபஸ்ட்டு ஏன் சாத்தியம் இல்லை தம்பி? இன்றைக்கி அவ்வளோ நபர்கள் தற்காப்பு கலையை கற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் அவங்க சும்மா தான் இருக்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? யாரோ ஒரு 10 பேர் தான் கராத்தே கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் மாஸ்டராக போய் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி கொடுத்துட்ருக்காங்களே தவிர, இதை தாண்டி யாருமே அந்த தன் கற்றுக்கொண்ட அந்த கலையை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கான எந்த ஒரு அடையாளமும் இல்லாமல் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நம்மள்கிட்ட இந்த ஒரு திறமை இருக்குன்றது அடையாளப்படுத்துவதற்காக ஒன்று தேவை. குறிப்பாக பெண்கள் நிறைய பேர் சிலம்பம் கற்றுக்கிட்டு இருக்காங்க. பெண்கள் சிலம்பம் மட்டும் கிடையாது தம்பி, நிறைய விஷயங்கள் நான் சொல்கிறேன் என்னென்னு. ஆனால் நம்ம இதில் 18 வயசுக்கு மேலே இருந்து 50 வயதிற்கு உட்பட்டவர்களை இதில் சேர்க்கணும். வர்மக்கலை கற்றவர்களுக்கு மட்டும் வயது வரம்பு கிடையாது, அவங்களையும் சேர்த்துக்கலாம். ஓகே, புரியுதுங்களா? ஸோ இதில் கராத்தேவாக இருக்கட்டும், கும்ஃபுவாக இருக்கட்டும், மார்ஷல் ஆர்ட்டாக இருக்கட்டும், சிலம்பமாக இருக்கட்டும், கலரியாக இருக்கட்டும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாரம்பரிய கலை எத்தனை இருக்குது தெரியுமா? அதை எல்லாத்தையுமே கற்றுக்கொண்ட நபர்கள், அது குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா அடிமுறைன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் கற்றுக்கொண்ட நபர்கள்லாம் நம்ம குழுவில் சேர்த்துட்டு
நீங்கள் வந்து அந்த நபர்கள் 100 பேரை கண்டறிந்து அவர்களை வந்து நீங்கள் வந்து கட்சியில் பாதுகாப்பு படையில் சேர்க்க வேண்டியது உங்களுடைய கடமை. அவங்க எந்த வகையில் இது யூஸ் ஆகும்னு நினைக்கிறீங்க பாதுகாப்பு படையில்? அதைத்தான் சொல்கிறேன். ரெண்டாவது, கட்சி தலைமையிட்டிருந்து சொல்லி அவர்களுக்கு தனியாக ஒரு யூனிஃபார்ம் கோடு அனௌன்ஸ் பண்ண சொல்லுவோம். யூனிஃபார்ம் கோடு ஒன்றும் QRC கோடோட ஒரு ஐடி கார்டு அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில். ஏன்னா எவன் வேணால் எந்த ஒரு ஐடி கார்டை போட்டு வரக்கூடாது. நம்ம ஸ்கேன் பண்ண உடனே தலைமை வரைக்கும் அது வந்து ஆப்பில் வந்து காட்டும் க்ளீன் ஆகும், இருக்கானா இல்லையா காவலி போல ஒரிஜினலும் தெரிஞ்சு போயிடும். புரியுதுங்களா? ஸோ அதை ஒன்று செய்யணும். இது எதற்காக? முதல் கட்டமாகனாக்கா, முதல் கட்டமாக அந்தந்த மாவட்டத்தில் நம்ம கட்சி சார்பாக நடக்கக்கூடிய நிகழ்வில் அவர்கள் வந்து பங்கேற்பார்கள். அந்த நமக்குன்னு இருக்க அந்த யூனிஃபார்மை போட்டு பாதுகாப்பு படை வரும். ரெண்டாவது, பெண்களுக்கு ஏதேனும் ஒரு அசௌகரியம் ஏற்படுது, ஒரு பாதுகாப்பு தேவைப்படுகிறது, ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குனாக்கா இந்த பாதுகாப்பு படை சார்ந்த நபர்கள் கூட நம்ம கட்சியோட அட்வொகேட்டோட அந்த சம்மந்தப்பட்ட இடத்துக்கு போய் அந்த பிரச்சனையை என்னன்றதை சால்வ் பண்ணி அதில் எவனாவது பொறுக்கி போயிருக்கிறான் வம்பிழுத்தானாக்கா அவனை அப்படியே தூக்கிட்டு வந்து கொண்டு வந்து ஸ்டேஷனில் ஒப்படைக்கணும். கேஸ் போடுவாங்க, போடாட்டி நம்ம பார்த்துக்கலாம், போட வைப்போம், அது நம்ம வேலை. கரெக்டுங்களா? ஸோ பாதுகாப்பு படை டிவிகேவை சேர்ந்த பாதுகாப்பு படை உள்ள இறங்குறதுனாலே பொறுக்கி பயப்படணும். முதியோர்கள் மேலேயோ பெண்கள் மேலேயோ குழந்தைகள் மேலேயோ கை வைக்கிறதுக்கு அச்சப்படணும். கை வச்சாக்கா இவங்க வருவானுங்க பிரிப்பானுங்கன்ற பயம் இருக்கணும். செருப்புலாம் இப்போ யாரும் வீச மாட்டாங்க தம்பி. அதை தான் சொல்கிறேன்ல, செருப்பு வீசின ஆளுக்கெல்லாம் இனிமேட்டு 6 மாதத்தில் இருக்கு என்னன்றதெல்லாம்ன்றது தெரியும். பாதுகாப்பு படை வந்துட்டா செருப்பாவது ஏதாவது எதுவும் வீச முடியாதப்ப. பாதுகாப்பு படையை நம்ம வந்து தயார்படுத்துவது ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மாவட்ட செயலர்கள் முதல் கட்டமாக 100 நபர்களை தயார் பண்ணுங்கள். அவர்களுக்கான யூனிஃபார்ம் ஐடி கார்டை வந்து கட்சி தலைமையிலிருந்து கொடுக்க சொல்லுவோம். இவர்களை எந்தெந்த வழியெல்லாம் நம்ம பயன்படுத்த வேண்டியது இருக்குன்றதை கட்சி ஒரு நெறிமுறைப்படுத்தி ஒரு இதை கொடுக்கும். ஸோ குறிப்பாக அதே மாதிரி அந்த பாதுகாப்பு படையில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து கிரிமினல் ஆக்டிவிட்டீஸில் இல்லாத நபராக பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணணும். நிச்சயமாக போலீஸில் NOC வாங்கிடணும். NOC வாங்கி அந்த நபர்களை தான் சேர்க்கணும். இல்லைன்னு ஊருக்குள்ள சண்டீர்த்தனம் சுற்றிட்டு இருப்பான், அவன் பாதுகாப்பு படையின் யூனிஃபார்ம் போட்டு எக்ஸ்ட்ரா சண்டீர்த்தனம் பண்ணிட்டு இது பேர் கட்சிக்கு கெட்ட பேர் ஆக்கி விட்டுருவான். ஸோ இது எல்லாத்தையும் இந்த நெறிமுறைக்கு உட்படுத்தி நம்ம செய்யும் பொழுது மேலும் வந்து கட்சிக்கு ஒரு பலம். அப்போ ஒரு இடத்துல நம்ம கூட்டம் நடக்குனாக்கா போலீஸ் பாதுகாப்பு ப்ளஸ் நம்மளுடைய பாதுகாப்பு படை இருக்கும் பொழுது இந்த தேவையில்லாத சில்மிசம் வேலை செய்கிறது அந்த மாதிரி வேலை எல்லாமே வந்து முற்றிலுமாக தடுக்கப்படும். ஆனால் இது ஒரு பக்கம் இருக்கிறப்போ நம்ம அடுத்த ஒரு சமூக நிகழ்வு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கண்ணகி நகர் வந்து ரொம்ப சமீபமாக ரொம்ப ஒரு பரபரப்பாக பேசப்பட்டுச்சு. அங்கே இருந்த ஒரு மாணவி கார்த்திகான்னு நினைக்கிறேன், கோல்டு மெடல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க கபடி போட்டியில். கண்ணகி நகர்னாலே வெறும் கலவர காடாக தான் தம்பி இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்றைக்கு தான் அந்த பிள்ளை வந்து ஒரு நம்ம இந்தியாவுக்கு ஆசிய அளவில் உலக அளவில் பெருமை சேர்த்துருக்காங்க. ஆமாம். ஆனால் அந்த கண்ணகி நகரை சொல்லுங்கள், என்ன பிரச்சனைங்க? அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6ஆம் வகுப்பு மாணவின்னு ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. பார்த்தீங்கன்னா 24 மணி நேரமாக காணாமல் கம்ப்ளைண்ட்லாம் கூட கொடுத்துருக்காங்க பெற்றோர்கள். என்னென்ன நடக்குது அந்த கண்ணகி நகர்னாலே? ஏதாவது ஒரு பிரச்சனை குற்ற செயல்லாம் நடந்துகிட்டே இருக்கு. என்னதான் அந்த பிரச்சனைங்க? 6ஆம் தேதி பள்ளிக்கு சென்ற மாணவி வந்து வீடு திரும்பவில்லை அப்படின்னு இப்போ சொல்லப்படுகிறது. அப்படின்னும் பொழுது ஒரு நாள் முழுக்க வந்து பிள்ளையை காணானும் பொழுது அவர்களுக்கு ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் அந்த பிள்ளை எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாத சூழல் இருக்கணும் பொழுது ஏன்னா அதாவது வயது பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல். ஏற்கனவே சிறு பிள்ளைகள் மீது பாலியல் அத்துமீறல்ன்றது இங்கே அடிக்கடி நடந்து கொண்டே இருக்கிறது. அதுவும் பள்ளிக்குள்ளேயே நடக்கிற சம்பவத்தில் நம்ம பார்க்க முடியுது. விஷயம் வருது, நிறைய விஷயம் வெளியே வர மாட்டேது, வெளியில் வரதில்லை. குறிப்பாக அதுவும் கண்ணகி நகரை பொறுத்த வரைக்கும் அங்கே 2-3 பிரச்சனை இருக்குது. பேசிக்காக அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனையை பார்த்தீங்கன்னாக்கா அதிகமான கேஸ் வாங்குறது. அங்கே இருக்கக்கூடிய பசங்க வந்து கேஸ் வாங்கிடுறாங்க. குழந்தை திருமணம்ன்றது அதிகமாக நடக்குது. அதாவது 18 வயதுக்கு உட்பட்ட நபர்களுக்கு குழந்தை திருமணம் முடிக்கிறதும் சிங்கிள் மதர் அதிகமாக இருக்கிறது அங்கே தான். அந்த பிள்ளைங்க இந்த பசங்க ஏதாவது கேஸ் வாங்கிட்டு உள்ளே போயிடுறாங்க. ரெண்டாவது அங்கே இருக்கக்கூடிய இதில் வந்து மிக முக்கியம் போதை இந்த கஞ்சா ட்ரக்கு அந்த பிரச்சனை, வெட்டுக்குத்து பிரச்சனை. இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா கண்ணகி நகர் சார்ந்து இருக்கக்கூடிய மக்களுக்கு இன்னொரு பிரச்சனைனாக்கா அவர்கள் கண்ணகி நகரை சார்ந்த நபர்கள் வெளியே சொன்னால் வேலை கிடைக்க மாட்டேங்குது. ஓ, இது வேறையா? எங்கேயுமே உங்களுக்கு இப்போ சாதாரண இப்போ வீட்டு வேலைக்கு போகிறாங்கன்னு வச்சுங்களேன், கண்ணகி நகர்னா யாரும் வீட்டு வேலைக்கு எடுக்கிறது இல்லை. ஓகே, யோசிக்கிறாங்க. செக்யூரிட்டி வேலைக்கு எடுக்கிறது இல்லை. ஒரு பெரிய பெரிய நிறுவனங்கள்லேயே அந்த பசங்க கண்ணகி நகர்னு சொல்கிறது இல்லை. அவன் வேறு ஏதாவது ஒரு அட்ரஸ் சொல்கிறான், நண்பர்கள் அட்ரஸோ வேறு உறவினர்கள் எங்கேயாவது தள்ளி இருக்கக்கூடிய பக்கத்து ஏரியா அட்ரஸ் ஏதாவது சொல்லலாம், கொடுத்து தான் அவன் வந்து சேர்றானே ஒரு கம்பெனியில். ஸோ அது ஒரு பெரிய சிக்கல் இருக்குது. அதை தாண்டி அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த மழைக்காலம் வந்தாலே அது பெரிய சோதனை காலம். தண்ணி ஒழுகிறதா இருக்கட்டும், அந்த மழை தண்ணி தேங்கி நிற்பதாக இருக்கட்டும், பல பிரச்சனை தொடக்கதையாக இருக்குது. இந்த கண்ணகி நகரை வச்சு வந்து எத்தனை படம் எடுத்தாலும் வந்து தீர்வு இல்லை. ஆனால் இந்த மாதிரி பகுதிக்கு போயிருக்கக்கூடிய பிரச்சனைலாம் படம் எடுக்க சொல்லி மாரி செல்வராஜா எடுக்க மாட்டாங்க. ஸோ இன்றைக்கு ஒரு பிள்ளை வெற்றி பெற்ற பிறகு வந்து ஓடி போய் நானும் வாழ்த்து சொல்கிறேன், நானும் வாழ்த்து, நடிகர்கள் இயக்குநர்கள்லாம் போகிறாங்க, பல நபர்கள் போகிறது, அது முக்கியம் கிடையாது. இன்றைக்கு அந்த கண்ணகி நகரில் எவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குன்னு உங்களுக்கு காட்டியாச்சு. அந்த கண்ணகி நகருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை சார்ந்து ஒரு படம் எடுக்கிறதோ, அங்கே இருக்கக்கூடிய இப்போ அந்த மக்களுக்காக போய் களத்தில் நின்று குரல் கொடுப்பதோ யாராவது செய்றீங்கனாக்கா செய்கிறதில்ல. ஏன்னா
திமுக ஆட்சி. அந்த அச்சமெல்லாம் இருக்கு. ஏன்னா திரு ரஞ்சித், திரு மாரி செல்வராஜ் அவர்கள்லாம் இதை பற்றி நிறைய பேசக்கூடிய ஆட்கள் தானே. அச்சம்லாம் கிடையாது தம்பி. இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, சார்பு நிலை. ஆளுங்கட்சிக்கு சார்பு நிலை எடுத்து மௌனமாக கடந்து போவது, அவர்களுக்கு வந்து அவங்களுக்கு ஒன்றுனா மட்டும் பேசுகிறதான. அதிமுக ஆட்சி காலத்தில் எவ்வளோ நடிகர்கள், எவ்வளோ இயக்குநர்கள், எவ்வளோ சமூக செயற்பாட்டாளர்கள், எவ்வளோ கொந்தளிச்சு எழுந்த காட்சிகள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ நிறைய பேர் அமுகி போயிட்டாங்கண்ணா. எங்கே இருக்காங்கன்னே தெரியல. நீங்கள் எல்லாம் போல எல்லாம் வீரனாக தான் இருக்காங்க. வீரனோடு தான் இருக்காங்க. புரிஞ்சு போச்சு. என்ன பிரயோஜனம் அப்போ? அப்புறம் அவங்க வந்து அந்த 750 கோடியில் அவங்களும் கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அப்போ ஒரு நாள் சொல்கிறீங்க, அவங்க தொடர்ச்சியாக வந்து இந்த நாட்டை வல்லரசாக மாற்றுவதற்கான வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. புரியுதுங்களா? பட் ஆனால் தளபதி விஜய் அவர்களுடைய ஆட்சி அமையும் பொழுது, காவல்துறை உரிய நபருடைய கண்ட்ரோலில் வரும் பொழுது, உபேதி ஆர்டர்ன்ற பேரில் இங்கே காவல்துறையை மட்டுப்படுத்தி வச்சுருக்காங்க தெரியுமா? அது நடக்கவே நடக்காது. யாராக இருந்தாலும் தூக்கு, முழு அதிகாரம் காவல்துறைக்கு வழங்க போகிறோம். அதாவது காவல்துறையே தப்பு செஞ்சாலும் இந்த இந்த இலாக்கா மாற்றுறது, பலாக்கா மாற்றுறதுலாம் இருக்காது. புரியுதுங்களா? சஸ்பென்ஷன் தான், அப்புறமேட்டு டெர்மினேஷன் தான். அதுக்கப்புறம் டெர்மினேட் ஆனாக்கா சம்பளமும் வராது, பென்ஷனும் வராமல் போயிடும். ஸோ அந்த சிஸ்டம்குள்ளே வந்துட்டாலே காவல்துறை முதல்ல தப்பே செய்ய மாட்டாங்க. அவங்க வந்து இப்போ வரைக்கும் வேலை செய்து துடிச்சிட்டு தான் இருக்காங்க. கரங்களை கட்டி போட்டு வைத்திருக்கிறது ஒவ்வொரு அரசாங்க ஆளுங்கட்சி வரும்போது கரங்களை கட்டி போட்டுறாங்க. ஆனால் தளபதி விஜயோட ஆட்சி வரும்பொழுது இந்த மாதிரி குழந்தைகள் மீது கை வைப்பது, பெண்கள் மீது கை வைப்பது, இதெல்லாம் சமரசமே இல்லைன்னு சொல்லிட்டாரு. நோ காம்ப்ரமைஸ் சொல்லிட்டாரு. ஏவனா இருந்தாலும் தூக்குறது தான். நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க, அவருடைய ஆட்சி காலம் வருவது எந்த மாதிரி இருக்குன்னாக்கா, கிட்டத்தட்ட தளபதியோடைய புகைப்படம் இல்லாத வீடே இருக்காது. அந்த அளவுக்கு நல்லா ஆட்சி இருக்கும். அந்த புகைப்படம் எங்கெல்லாம் இருக்குன்னா, நம்ம எதிரி வீட்லேயும் இருக்கும். திமுக காரன் வீட்லேயும் நம்மளுடைய தளபதியோட புகைப்படம் இருக்கும். ஏன் சொல்லு? அங்கே நம்மளோட தான் இருப்பான். அங்கே தளபதியோட ரசிகம் ஒருத்தர் இருப்பான். அங்கே ஒரு ஓட்டர் இருப்பான். போட்டுட்டு ஃபோட்டோ மாட்டுவான். உங்கள் தாத்தன் ஃபோட்டோ தூக்கி வெளியே போடு அப்படின்றவான். மனசாட்சினா உங்கள் குடும்பத்துக்கு எதாவது இருக்கும்லண்ணா. அதான் சொல்கிறேன். அவன் சொல்லுவான், உங்கள் தாத்தன் ஃபோட்டோ எடுத்து தனியாக இப்போ பரணியில் வச்சுக்கோ, இல்லை எங்கிட்ட தூக்கி போட்டு தளபதி ஃபோட்டோ நிச்சயமாக இருக்கும்னு சொல்லுவான். அந்த மாதிரி ஒரு ஆட்சியை கொடுப்பதற்கான வழிவகை தான் நடந்து கொண்டு இருக்கிறது. ஏன்னா எனக்கு தெரிந்த வரை எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் சில விஷயங்களை இப்போ வந்து தீவிரமாக உட்காந்து பரிசீலனை பண்ணி அதற்கான விஷயம் நடந்து கொண்டு இருக்கிறது. அதனால் நான் சொல்கிறேன். ஸோ அந்த ஆட்சி வரும்போது இந்த எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் வந்து ரொம்ப துரிதமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படும். அப்போ வந்து இந்த ரவுடி பைய, பொறுக்கி பைய, சண்டையத்தனம் பண்ணுறவன், கஞ்சா வைக்கிறவன், பொம்பளை மேலே கை வைக்கிறவன், இப்போ பெற்றோர்களை வந்து அனாதையாக விடுறவன், கவனிச்சிக்காம விட்டுட்டு போகிறேன் ரோட்டில், இந்த எந்த சீனுக்குமே இடம் இருக்காது. நீ இப்போ உங்கள் அப்பா அம்மாவை தனியாக வெளியில் விட்டுட்டு போகிற அப்படின்னு தெரிஞ்சாலே அவனை தூக்கிட்டு அவனை முறையாக விசாரித்து முறையாக அதற்கான இப்போ இந்த நம்ம இருப்பு தொகை வாங்குறாங்கல்ல எஸ்ஓபிக்கு, அவன்கிட்ட வாங்குவோம். உன்னுடைய பெற்றோரை அரசாங்கம் பாதுகாத்து கொள்வதற்கு இத்தனை லட்சம் நீ கொடுத்தாதான் அரசாங்கம் பாதுகாக்கும். நம்ம பாதுகாக்க வேண்டியது நம்ம கடமை. முதியோர்களெல்லாம் போயிடும் தம்பி. ஒரு நாட்டில் முதியோர்கள் இருக்கக்கூடாது தம்பி, அது பேராபத்து. அது வந்து ஒரு கூட்டு குடும்பமாக இருந்த பொழுது உங்களுக்கு அந்த காலத்தில் உங்களுக்கு வந்து கை வைத்தியம்ன்றது எல்லாத்துக்கும் தெரியும். சளி பிடிச்சா, இருமல் பிடிச்சாலோ, ஒரு பாம்பு, ஒரு தேள், பூராங்க கடிச்சாலோ அதெல்லாம் நம்ம உடனே நிவர்த்தி. இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போயிருவோமே. தும்புறதே அப்படி இருக்காது. அன்னைக்கு காலத்தில் சும்மா ஒரு நாள் தும்பும், அடுத்த நாள் வந்து ரசம் வைப்பாங்க, நண்டு ரசம் வைப்பாங்க, எல்லாம் கொடுப்பாங்க, சரியா போயிடும். இன்னைக்கு வந்து அந்த மரபு சார்ந்து அந்த கூட்டு குடும்ப வாழ்க்கை இல்லாதனால தான் இங்கே ஒரு ஆள் வந்து உருட்டிட்டு இருக்காரு. பாம்பு கடிச்சா அவன் பாட்டு 3 நாள் அமைதி அப்படியே நின்னாக்கா சரியா போயிடும்ட்டு. புரியுதா உனக்கு? இந்த உருட்டெல்லாம் ஏன் வந்துச்சு? இந்த திருட்டுத்தனம் ஏன் வந்துச்சு? அந்த கூட்டு குடும்ப வாழ்க்கை நெறிமுறை இல்லாமல் போனதுனால. அப்போ பெற்றோர்களே நீங்கள் அந்த மாதிரி பரிதவிக்க விட்டீங்கன்னாக்கா 5 லட்ச ரூபா நீ டெபாசிட் கட்டணும். அதே மாதிரி கட்டல, நான் அப்பா அம்மா நல்லா வச்சு பார்த்துக்கிறேன்னு கூட்டு போயிட்டு அவங்கள தான் சித்திரவதை படுத்துறேன்னு கேள்விப்பட்டோம், தூக்கவனை. அப்போது எல்லாமே நெறிமுறை வேறு மாதிரி வரும். ஏதாவது ஒரு இயல்பான ஒரு வாழ்க்கை, அமைதியான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கான ஒரு நல்ல ஒரு ஆட்சியை கொடுப்பதற்கான வழிவகை அதற்கேற்ற எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ தான் தயார்படுத்திட்டு இருக்கோம். என்னோட இன்புட் கண்டிப்பாக இருக்கும். அதில் வந்து நிறைய என்னோட இன்புட் இருக்கும். குறிப்பாக ஒரு சில இலாக்காலாம் நம்ம கண்ட்ரோல் வந்துச்சுன்னு வச்சுக்க, வாஷ் அவுட் தான். எவனும் அதுக்கப்புறம் முட்டிக்கு கீழே சுடுன்றுவேன் நான். எவனா இருந்தாலும் முட்டி கீழே சுடு. என்னோட கோரிக்கை என்னன்னா, திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்களுக்கு வந்து பள்ளி கல்வி வந்து மேம்படுத்துறதுக்கு உங்களுடைய இன்புட்ஸ் எனக்கு ரொம்ப தேவைண்ணா. இந்த நாட்டுக்கும் தேவை. அது வந்து நீங்கள் கன்சன்ட்ரேட் பண்ணணும். அப்போ முதல்ல அது கண்டிப்பாக வந்து பள்ளிக்கல்வித்துறை வந்ததுக்கப்புறம், அந்த நம்ம ஆட்சி வந்ததுக்கப்புறம் பள்ளிக்கல்வித்துறையில் இந்த 3 ஸ்கூல்ஸ் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணுறது. முதல்ல இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸில் எல்லா ஸ்கூல்ஸ்லையும் சிசிடிவி போடுறது. ஐபிஐடியை பெற்றோர்கிட்டையும் கொடுத்துருவோம். இங்கே தனியாக அதுக்கு ஒரு இலாக்கா உருவாக்குவோம் தம்பி. அவர்களை வந்து கண்காணிக்கிறது தான் வேலை. தனி பில்டிங் அதுக்குன்ட்டு. உங்களை ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கூல்ஸில் இருக்கக்கூடிய எல்லா ஐபி இங்கே ஓடிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கும். பிள்ளைகள் மீது இந்த கேமரா வேலை செய்யலைன்னு அண்ணா யூனிவர்சிட்டி உள்ளே போடுறது, இந்த பொம்பளை பிள்ளைங்க மேலே கை வைக்கிற ஸ்கூலில் இந்த சீனே இருக்காது. அதேமாதிரி காவல்துறைக்கு முழு அதிகாரம் இருக்கும். காவல்துறை தப்பு பண்ணால் காவல்துறை என்ன தப்பு பண்ணுறாங்கன்றத புகார் கொடுப்பதற்கு தனி இலாக்கா இருக்கும். ஏற்கனவே பெண்கள் வந்து திரு விஜய் அவர்கள் மேலே ரொம்ப மரியாதையும் அன்பும் வச்சுருக்காங்களே, இதெல்லாம் நீங்கள் சொல்லும் போது அவங்களுக்கு
நம்பிக்கையே வந்துடும், அதீத நம்பிக்கை வருமே. எந்த தலைவனை பார்த்தா அழுதாங்க தம்பி. இன்னைக்கு தளபதியை பார்த்துட்டா அழுகுறாங்க. அந்த பெண்கள் வந்து குழந்தைகளும் பார்த்தா அவ்வளோ பாண்டிங்கில் இருக்காங்க. தான் அண்ணன் தான் உறவாக நிற்கிறாங்கல்ல, அவங்களுக்காகத்தானே இன்னைக்கு களத்தில் வந்து நின்று இவ்வளோ பெரிய சிக்கலை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறாரு. மற்றவங்களாம் ஜாலியாக இருக்கும்பொழுது அவன் பிஸ்னஸ் மேன் இருக்கான ஜாலியாக தானே இருக்கானுங்க. இன்னைக்கு பாருங்கள், ரஜினி பாட்டுக்கு அழகாக கமலஹாசன் ப்ரொடக்ஷனில் சுந்தர் சி டைரக்ஷனில் அழகாக நடிக்க போகிறாரு. புரிஞ்சுங்களா? கமலஹாசன் ஜாலியாக வந்து ஒரு MP சீட் ஆகிட்டு அவர் பாட்டுக்கு தேரை மேலே பீச் மேட்டு அவர் பாட்டுக்கு ஒரு பாட்டு ஜாலியாக சுற்றிட்டு இருக்கிறாரு. புரியுதுங்களா? அப்போ இன்றைக்கு சமகாலத்தில் இந்த ஆட்சியை நல்லாட்சியை கொடுப்பதற்காக இப்படி ஒரு தலைவன் களத்தில் வந்து நிற்கிறான்றது நான் முன்னே சொன்னதான். பிரபஞ்சம் தயார்படுத்தி கொடுத்த தலைவன். ஸோ அவரை மிக சரியான முறையில் நம்ம பயன்படுத்திக்கணும். அவர் மிக சரியான ஒரு ஆட்சியை கொடுப்பான்றதுல எந்த மாற்றமும் இல்லை. அடுத்தபடியாக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு நிகழ்ச்சியில் பேசியிருக்காரு. என்னன்னா, திமுக எவனாலும் தொட்டு கூட பார்க்க முடியாது, எவனாலையும் அழிக்க முடியாது அப்படின்ற மாதிரி. திமுகவை யாரும் தொட்டு கூட பார்க்க முடியாதுன்னு பேசியிருக்கு. அந்த கர்மத்தை போய் ஏன் தொட்டுக்கிட்டு? என்ன தொட்டு கூட பார்க்க முடியாதுன்னா எங்க கூட எதுவும் மோதாதீங்கன்னு அர்த்தம்னா, யார் எங்களோட மோதாதீங்க, தேர்தல்னாலே நாங்கள் தான் கிங்கு அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. உங்கள் கூட யாருமே மோதுறதுக்கு எல்லாம் அங்கே வரல தம்பி. உங்களை மோதுறது, உங்களை கதற வர்றது, அடிக்கிறதுலாம் கிடையாது. நாங்கள் எங்கள் ட்ராக்கில் போய்கிட்டு இருக்கிறோம். ஆட்டோமேட்டிக்காக மக்கள் இங்கே வந்துடுவாங்க. நம்ம செய்யக்கூடிய வேலை, நம்ம களப்பணிகளை பார்த்து இந்த ஆட்டோமேட்டிக்காக இந்த பக்கம் வந்துடுவாங்க. நான் தான் சொன்னேன்ல, நீங்கள் தளபதிக்கு ஊருக்குள்ளே வரதுக்கு அனுமதியே கொடுக்காட்டியும் சரி, உட்காந்த இடத்துல ஒரு வீடியோ கான்ஃபரன்ஸ் போட்டு பொதுமக்கள்கிட்ட எல்லாத்துட்டையும் பேசி அழகாக லைவில் வந்து பேசினான்னு வச்சிங்களேன், உங்கள் சொல்லி முடிச்சிடுவார். உங்களை நாங்கள் தொடுற அளவுக்கு நீங்கள் அவ்வளோ பெரிய ஒர்த்தான ஆள் கிடையாது. ஆனால் என்ன இங்கே ஒரு நடைமுறை சிக்கல் இருக்குனாக்கா, உங்களை இங்கேருந்து அப்புறப்படுத்த வேண்டிய வேலை இருக்குது. புரியுதுங்களா? உங்களை வந்து நிச்சயமாக அப்புறப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாய தேவை இருக்கிறது. இன்றைக்கு வந்து எவ்வளோ ஒரு மோசமான சூழ்நிலைனா, எந்த இடத்துலையும் பயம் இல்லாமல் யார் வீட்டு பிள்ளையவாத தூக்கிட்டு போயிடுறாங்க, கை வைக்கிறானுங்க. எல்லா இடத்துலையும் போதை கலாச்சாரம், அதை பற்றி இங்கே வந்து யாரும் கேள்வி கேட்கக்கூடிய போலீஸ் மேலே பயமே இல்லையா இன்றைக்கி இருக்கிறவங்க குற்றவாளிகளுக்கு? தம்பி, போலீஸ் மேலே எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குனாக்கா, யாராவது ஒருத்தர் கம்ப்ளைண்ட் நமக்கு எதிராக கொடுத்தாங்கன்னா, கஞ்சா வைக்கிறேன் சாராய வைக்கிற கம்ப்ளைண்ட் கொடுத்தாக்கா, சில போலீஸ்கள் அப்படி இருக்காங்கல்ல, உடனே ஃபோன் போட்டு அவனுக்கு கஞ்சா வரைக்க சொல்லிடுறது, தகவலை போட்டு கொடுத்துட்றாங்களா? நடந்துச்சுல கதை. நான் 100க்கு ஃபோன் பண்ணி சாராயம் வைக்கிறேன்னு சொன்னதுக்கு அங்கே 100லேருந்து அவன் தகவலையும் ஃபோன் நம்பர் அங்கே கொடுத்துட்டு அவன் என்னை போட்டா கொடுத்து அவனை வெட்டுறான்டான்னு அவன் ஃபோன் பண்ணி மிரட்டுறான். அதை திருப்பி அவன் ஃபோன் போட்டு சொல்லி ஊடகத்தில் வந்துச்சுல, தம்பி நீங்கள் பூந்தமல்லியில் அருவாள் தூக்கிட்டு போலீஸை வெட்ட வரட்டானுங்க, போதையை போட்டு கஞ்சா போட்டு. இன்னும் சொல்ல போனால் தண்டையார்பேட்டில் நைட் ரவுண்ட்ஸில் இருப்பாங்கல்ல, அவங்கள வந்து ஃபுல் கஞ்சா போதையில் ஃபுல்லாக அவன் தடுமாறி வண்டி ஓட்டுறான், நிப்பாட்ட சொன்னதுக்கு 3 பேர் சேர்ந்து அடித்து அந்த எஸ்ஐக்கு மூஞ்சி முறைலாம் வீங்கி போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனா. ஸோ போலீஸ் மேலே பயமும் கிடையாது, போலீஸுக்கே பாதுகாப்பு இல்லையா? அப்போ ஆமாம், ஒரு போலீஸை கொல்லலையா உங்களுக்கு? ஸோ இது எல்லாமே தொடர்ச்சியாக நடந்து. இன்னும் சொல்ல போனால், என்னை கொல்ல போகிறாங்க, எனக்கு பாதுகாப்பு இல்லைன்னு ஒருத்தர் கதறி பேசிட்டு இருக்கு வந்து அவர் கண்டுக்காம மட்டும் கடைசியில் கொண்டுட்டாங்க. இப்போது இந்த மாதிரியான சிக்கலெல்லாம் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கும் பொழுது இது எந்த மாதிரியான ஆட்சி? புரியுது உங்களுக்கு? அனுதாபிகளுக்கான ஆட்சி இது வந்து. அனுதாபியாக இருந்தால் நீ ஜாலியாக இருக்கலாம், மக்களுக்கு இல்லைன்றீங்க. மக்களுக்கெல்லாம் கிடையாது, மக்களுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. மக்களுக்கான முதல்வர் விஜய் தான், மக்களுக்கான நல்ல ஆட்சி அவர் தான் கொடுப்பார். நீங்கள் சொல்லபடி பார்த்தா மக்களுக்கான முதல்வர், மக்களுக்கான தலைவர் எல்லாமே விஜய் தான் நீங்கள் சொல்கிறீங்க. தம்பி, வேறு யாரையுமே நம்ம இங்கே அடையாளப்படுத்த முடியல தம்பி. எல்லாருமே வந்து ஒன்று கட்சியை கலைக்கிற, இல்லை இன்னொரு கட்சி கூட போய் சேர்ந்துடுற. மற்ற ஆட்கள் எல்லாமே வந்து பணத்தை வச்சு அதிகாரத்தை வச்சுட்டு வேறு வேலையை பார்த்துட்டு இருக்கிற பொழுது மாற்றத்தை நோக்கி வரணும். உன்னுடைய மாற்றத்தை நோக்கி நீ வரக்கூடாது, மக்களுக்கு நல்ல விஷயம்னு வரணும். நீங்கள் வரீங்க, மக்கள் நீதி மையம் வைக்கிறீங்க, உள்ளே போய் ஜாயின்ட் ஆகிடுறீங்க, முடிஞ்சு போச்சு, MP சீட் வாங்கியாச்சு, அவ்வளோதான். ஸோ அப்போ இதெல்லாம் சரி செய்யணும்னா எப்படி சரி செய்ய முடியும்? நிச்சயமாக அரசியல் புரட்சி என்பது இந்த காலத்தில் ஒன்று தேவைப்படுகிறது. அரசியல் புரட்சி நிச்சயமாக எழுந்து இந்த மக்கள் மத்தியில் அரசியல் புரிதல் ஏற்படும் பொழுது இது எல்லாமே சரியாகும். நிச்சயமாக அதை நம்ம வந்து தொய்து போக விட மாட்டோம். களத்தில் தளபதியோட ஒர்க்கை வந்து நம்ம பறைசாற்றுவோம். இன்னும் சொல்ல போனால் இப்போ லிஸ்ட் அவுட் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நான் பிரேக் பண்ணக்கூடாது, நிறைய லிஸ்ட் அவுட் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ எலெக்ஷன் நெருங்க ஒவ்வொருத்தருடைய வண்டவாளம் தண்டவாளம் ஏற்றுவார்கள். அப்போ வந்து மக்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படும். கடைசி ஒரே ஒரு கேள்வி கேட்கணும்னு ஆசைப்பட்றேன். இப்போ தாவேக்காவில் கேண்டிடேட் செலெக்ஷன்லாம் ப்ராசஸ் போயிட்டுருக்கா? எப்படி இருக்குது? தாவேக்காக்கு இப்போதைக்கு கேண்டிடேட்ஸ் ப்ராசஸ்லாம் எதுவுமே நடக்கலை. ஃபுல் ஃப்ளெஷ்டாக டீம் போட்டு ஒர்க் பண்ணணும். அந்த ஒர்க்கில் வந்து ரொம்ப கைதேர்ந்த நபர்கள் யாராக இருக்கிறாங்க, எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் வந்து செல்வாக்கு பெற்றிருக்காங்க, எந்த அளவுக்கு மக்களோடு இணக்கமாக இருக்காங்க. செல்வாக்குனா பணம் இல்லை, ஓகே, மக்கள் செல்வாக்கு பெற்றிருக்கணும். அவன் வந்து மக்களோட எவ்வளோக்கு எவ்வளோ மெர்ஜாக இருக்கிறான், அவனை எவ்வளோ அடையாளப்படுத்தி இருக்கிறான். ஒரு பிரச்சனைனா இவர்கிட்ட போனால் அந்த பிரச்சனை சரி செஞ்சு கொடுத்துருவார்ன்ற நம்பிக்கை ஏற்படுத்தி தொடர்ச்சியாக களத்தில் நின்று வேலை செய்யக்கூடிய நபர்கள் தான். எவ்வளோ மக்கள் செல்வாக்கு இருந்தாலும் ஒரு பக்கம் DMK, ஒரு சைடு ADMK, இப்படி 2 ஜாம்பவானை வந்து எதிர்த்து போட்டியிட போகும்போது கஷ்டமாக இருக்காதுண்ணா புதுசாக வர கேண்டிடேட்ஸ்? தம்பி, நீங்கள் கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் குப்பேன் சுப்பேன்
புரியுதுங்களா? அவன் முஸ்தபாவா இருக்கிறானா இல்லை வந்து முருகனா இருக்கான்றலாம் பிரச்சனை கிடையாது. தளபதி யாரை சொல்கிறாரோ அவன் தான் கேண்டிடேட். எல்லா இடத்துலையும் தளபதி தான் ஃபேஸ், அவருக்காக தான் ஓட்டு அப்படின்னும் பொழுது இவங்களுக்கு அந்த சிக்கலே கிடையாது. எந்த சின்னம், எந்த சின்னம், எந்த முகன்றலாம் பிரச்சனை கிடையாது. ஒரே முகம் விஜய் அவர்கள் தான். அந்த முகத்துக்காக தான் எல்லாமே ஓட்டு. அந்த மாற்றத்தை நோக்கி தான் மக்கள் விரும்புகிறாங்க. இத்தனை கோடி பேர் நேசிக்கிறது யாரை? தளபதியை. அவர் தான் நேசிக்கிறாங்க பொழுது இதில் எந்த சிக்கலும் கிடையாது. நம்ம தாவேகா மற்றும் சமூக நிகழ்வு அப்புறம் தமிழ்நாடு அரசியலை பற்றி நம்ம நிறைய பேசணும். இது குறித்து அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் இன்னும் நம்ம டீட்டெயிலாக பேசலாம்ண்ணா. நன்றிண்ணா. நன்றி தம்பி.